சடனாக ஏதோ ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பேக் பெயின் வந்துருச்சு. கரெக்டாக நீங்களும் என்னடா ரொம்ப நாளாக பெயின் இருக்குன்னு டாக்டர் பார்க்க போயிருப்பீங்க. இதுக்கு நடுவில் கை சும்மா இருக்காமல் கூகுள்லையோ சாட்ஜிபிடியில் வேறு சர்ச் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் த ரீசன் ஃபார் பேக் பெயின்? இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டே நம்ம மார்க் மாமா நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோவில் சயாட்டிக் நர்வ், பேக் பெயின், டிங்லிங், ரேடியேஷன் சிம்டம்ஸ்னு சொல்லி பயப்படுத்துகிற மாதிரியே வீடியோ வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்கள் டாக்டர் வேறு உங்கள் எக்ஸ்ரேவை பார்த்தே உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு வேறு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படி எக்ஸ்ரேல டிஸ்க் பல்ஜ் தெரியும்? புரியல. அந்த பேஷண்ட்டு பயத்தில் எம்ஆர்ஐ எடுக்க போயிட்டாங்கடா, சீக்கிரம் போய் காப்பாற்று. அவசரப்பட்டு எம்ஆர்ஐ எடுத்துட்டீங்களே, இப்போ இதில் டிஸ்க் பல்ஜின்னு வந்திருக்குமே. உங்கள் டாக்டர் வேறு உங்களை குமியக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, உங்கள் டிஸ்க் அப்படியே வெளியே வந்துடும், சர்ஜரி பண்ணணும்னு வேறு சொல்லியிருப்பாங்களே. இப்போ இதை கேட்டு பயத்தில் நீங்களும் குமியாமல் பிடிக்காமல் ரொம்ப சேஃபாகவே இருந்திருப்பீங்க. இது நாள்பட போக போக இன்னும் வீக் ஆகிருப்பீங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி எல்லாமே ஸ்ட்ரென்த்தே பாடியிலேருந்து குறைஞ்சிருக்கும். நாளைக்கு வீக்காக இருக்கனால ஒரு பெயின் வரும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? இன்னும் என் டிஸ்க் பல்ஜ் சரியாகலை அப்படின்னு பயந்துப்பீங்க. திருப்பியும் ரெஸ்ட் எடுப்பீங்க, வீக் ஆவீங்க, அதனால பெயின் வரும், நீங்கள் டிஸ்க் பல்ஜ் நினச்சிப்பீங்க, குமிய மாட்டீங்க. லைஃப்குள்ளே இதே சர்க்கிள்குள்ளே மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் இப்படி கஷ்டப்படுறீங்களே. இப்போ சின்ன பேக் பெயினாக ஸ்டார்ட் ஆன வலி ரொம்ப க்ரானிக்காக மாதிரி சைக்கலாஜிக்கலாக உங்களை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பெயினே நாளைக்கு சரியாயிட்டா கூட எது பண்ணுறதுக்கும் பயப்படுவீங்க, ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் போகிறதுக்கு ஒரே வழி ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு த மூவ்மெண்ட் பாடிக்கு கொடுத்து பாடியை கான்ஃபிடென்ட் ஆக்கிறதும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் தான். இன்னும் இப்படியே அசையாமல் குமியை பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லூப் ஹோல்லேருந்து வெளியே வரமாட்டீங்க, அங்கேயே மாட்டி கஷ்டப்படுவீங்க. லைஃப் லாங் பேக் பெயின் ரீசன்ஸை வச்சுட்டே எதுவும் பண்ணாமல் இருந்துருவீங்க.